ரொம்ப பீக்ல இருந்த பீரியட்லயே வந்து சடனா நீ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ள செட்டில் ஆயிட்ட. ஓகே. அது மாதிரி நிறைய பேர் பீக்லயே போயிட்டாங்க. அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய நஷ்டமாயி போச்சு. தமிழ் சினி உலகுக்கு அது பெரிய இழப்பு. மட்டும் இல்ல, நீ மற்ற லாங்குவேஜஸ்லயும் பண்ணிருக்க. அந்த அப்ரப்ட் ஸ்டாப் காரணம் என்ன? லவ்வா இல்ல ப்ரப்போசல் மேரேஜா? என்னது? இண்டஸ்ட்ரியை விட்டு போனதுக்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் வரல. ஓகே. ஒரு மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருந்தது. என்னுடைய மனநிலை அப்படி இருந்தது. அப்போ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் மாதிரி we were in love and everything fell into place. எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. ஸோ அதனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்ச நாள் பண்ணேன். பட் இட் வாஸ் நாட் ஹேப்பனிங் லைக். ஏன்னா புதுசாக நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், லவ் மேரேஜ், தேர் வாஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபேமிலி இஷ்யூஸ். கண்டிப்பா அவங்க வீட்டில் ஒத்துக்கல இனிஷியலாக. ஸோ அதனால கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் இருந்தது. அதனால நான் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். அப்படியே ஒரு பிரேக்னா அது எவ்வளவு காலத்து பிரேக்? ரொம்ப காலத்து பிரேக் ஆகி போச்சே. ரொம்ப காலத்துக்கு பிரேக்குன்னா ஏன்னா நான் வந்து அது சென்னையை விட்டு போயிட்டேன். அது தெரியும், கொச்சின்ல இருந்தீங்க. ஆமாம். ஹிஸ் ஒர்க் வாஸ் நாட் இன் சென்னை. மேக்ஸிமம் எல்லாமே வெளியூரில் இருந்ததுனால அப்படியே போயாச்சு. இப்போ பரவாயில்ல ஜெயந்தி, உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தாக்கா ஒரு நடிகர்னும் போது ஹஸ்பண்ட் வேணா இருக்கட்டும், நான் இங்கே கண்டினியூ பண்ணுவேன்னு வாங்க. பட் நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்காக குழந்தைகளுக்காக அங்கே போய் இருந்திருக்கீங்களா? நாள் எனக்காகவும். உனக்காக கொச்சின் பிடிக்குமா? கொச்சினுக்காக இல்லை, மேரேஜுன்னப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற நான். வெரி குட். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் மேரேஜ். அது ரொம்ப ஈஸி கிடையாது. அது ஒரு நடிகை கல்யாணம் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அப்போது அதுக்கான டைம் டிவோட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். ஓகே. மாமியார் வீட்டில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், நம்ம வீட்டில் கொஞ்சம் இது இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னாக்கா நம்ம வந்து அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே. உங்களுக்குள்ள ரிலீஜியன் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் கிறிஸ்டியன், அவர் முஸ்லீம், அதனால உங்களுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னுமே எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறீங்க. ஆமாம். தட்ஸ் வெரி குட். எத்தனை பசங்க? 3 பசங்க. எல்லாம் பாய்ஸ். இங்கே குட்டிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 3 பாய்ஸு. பெரிய பையன் வந்து MBA கம்ப்ளீட் பண்ணுறான். சின்னவங்க வந்து ட்வின்ஸு. தே ஆர் இன்டு 11th. அவங்களுக்குள்ளே ஏஜ் கேப் பயங்கரமா இருக்குல்ல? 5 வருஷம் நான் பிளான் பண்ணேன். ஓகே. பிளான் பண்ணது 5 வருஷம். பிளான் பண்ணி தான் நான் வந்து செகண்ட் டெலிவரி. ஓகே. ட்வின்ஸாக இருந்ததுனால எனக்கு 3 பாய்ஸ். ஓகே. ஸோ இப்போ பாய்ஸ்லாம் ஓரளவுக்கு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி கம்மிங் பேக்? அப்படி இல்லையே, நான் ஐ கேன் கம் பேக் லாங் பேக். கோவிடுக்கெலாம் முன்னாடி நான் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேனே. நான் சன் டிவியில் சீரியல் பண்ணியிருக்கேன், ராசாத்தி சீரியல் பண்ணியிருக்கேன், ஜீ தமிழ் பண்ணியிருக்கேன். ஓ, சீரியல் வாஸ் கண்டினியூஸ்லி பண்ணேன் நான். இல்லை, கௌதம் மேனன் சாரோட ஜோஷ்வா படம் பண்ணியிருக்கேன். ஃபியூ மூவிஸ் ஆல்சோ ஐ டிட். ஆனால் வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஹிட் ஆகலை, அதனால நோட்டிசபிளாக இல்லை. மற்றபடி ஐ வாஸ் இன் டெலிவிஷன் சைடு இருந்தீங்க. டெலிவிஷன்ஸ்னா ஒன்று எனக்கு ஞாபகம் வர்றது நம்ம பிக் பாஸ். நீ அடங்கியே இருக்க மாட்டியே, எப்படி அடங்கி பிக் பாஸ்க்குள்ள ஹவ் யூ ஆர் ஏபிள் டு பி? அங்கேயே நான் கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன். நான் அடங்கலை. ஓகே. அடங்கலை. ஒரு கொஞ்சம் வந்து நான் எப்படி இருப்பேனோ அது மாதிரி தான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் போக போக கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிடுச்சு. காம்படிஷன் பிகம் வெரி ரொம்ப டஃப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு எண்டில். ஓகே. ஆக்சுவலாக நான் நினச்ச ஒரு 10 நாள் 20 நாளில் வந்துடுவேன்னு நினச்சேன். பட் 98 days 98 days பெரிய சாதனை தான். ஆனால் இப்போது நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் எங்கே போனாலும் டச் பர்சன் கூட வருவாங்க. எல்லா வேலையும் பார்க்கக்குள்ள அங்கே எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். அது ஹவு டிட் யூ மேனேஜ் தட்? அது கஷ்டப்பட்டு. ஜென்ரலாகவே வீட்டில் நிறைய வேலைகள் பார்ப்பேன். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, நம்ம ஷூட்டுன்னு நம்ம போகும்போது ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அங்கே கிடையாது. ஆனால் நிறைய நேரம் இருக்கும் அங்கே. அப்படியா? அஃப்கோர்ஸ். டிவியில் பார்க்கும்போது பார்த்தா இந்த ஒர்க் அதை எடிட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படி எடிட் பண்ணி காட்டுறாங்க. நடுவில்லாம் நாங்கள் அப்படியே தூங்குவோம். உடனே வந்து பிக் பாஸ் தூங்காதீங்க அப்படின்னு வரும். அது மாதிரி இருக்கும். டாஸ்க்கெல்லாம் இருக்கும். டாஸ்க்கு இடையில கொஞ்சம் டைம் இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு கமல் சார் ஷோ வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் லீவ் விட்டுருவாங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம we can put face pack, we can do our hair. ஓகே. we can relax பண்றதுக்காக. அடுத்த நாள் இல்லை, கமல் சாரை ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால அந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா அதை வந்து சாட்டர்டே அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. லிட்டில் பிட், நாட் மச். ஆனால் மேக்ஸிமம் தூங்குவாங்க அன்றைக்கி நல்லா எல்லாரும். அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, ஃபேஸ் பேக் போடுறது, ஹேர் கலர் போடுறது எல்லாம் அன்றைக்கி தான். உங்கள் கூட காம்படிஷனாக இருந்தவங்க யாரெல்லாம்? என்னுடைய ஈக்குவலாக அப்படி யாரும் கிடையாது. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். எல்லாரும். பட் ஜெல்லிங் ப்ராப்ளம் இருந்திருக்குமே உங்களுக்குள்ள? அவங்களாம் ஒன்றா குரூப்பாக இருந்துட்டு இல்லை ஓகே வித் யூ ஆர்? இனிஷியலி தேவ் ஹேட் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் எல்லாம் ஜெல் ஆகிட்டாங்க.
உன் கேரக்டருக்கு எல்லாம் ஜெல் ஆயிடுவாங்க, அந்த பேலி பேலி கேரக்டர். கொடுக்கவும் செய்வேன், அதே நேரம் அணைக்கவும் செய்வேன். பட் ஆக்சுவலி நீங்கள் இருக்க சாஃப்ட்னஸ்க்கு வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டான ஒரு மென்மையான கேரக்டர் ரொம்ப பண்ணி நீ பார்த்ததில்லை. நான் படங்களை முக்கால்வாசி ஒரு ரஃப் கேரக்டர்ஸ் தான் யூ ஹவ் டன் மச். ஹைட்டு வெயிட் அப்படி எது ஹைட்டு வெயிட் அப்படின்னா இல்லை, நம்ம ஒர்க் பண்ண டைமில் வந்து ஹீரோஸ் எல்லாம் செம்ம ஹைட்டு பர்சனாலிட்டி இருப்பாங்க. கரெக்டாக? சத்யராஜ் சார் அப்படி செம்ம ஹைட்டு, சரத்குமார் சார் பயங்கர ஹைட்டு, அப்புறம் வேறு யார் நம்ம ரகுவரன் சார் பயங்கர ஹைட்டு. எல்லா ஹீரோஸுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் 6 ஃபீட்டுக்கு மேலே. இப்போ வந்து எனக்கு கான் சீ லைக் தட். ரொம்ப நான் இப்படி நிற்பேன், அவங்களாம் இங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். என்னென்ன மேஜர் ஹீரோஸோட ஒர்க் வித் சோஃபா? எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரஜினி, கமல், எவ்ரிபடி, அஜித், விஜய், சூர்யா கூட நான் பண்ணல. அண்ட் கமல் சார் கூட கொஞ்சம் இருந்தது. பட் பிக் பாஸ்ல வந்து டயஸ் ஷேர் பண்ணிட்டோம். சூர்யாவோட ஒர்க் பண்ணல. ஸோ சேட். ஹீ மிஸ்ட் இட். சூர்யா மிஸ்ட் இட். ஜோதிகா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா எனக்கு என்ன. தனுஷ் வந்து லைக் தனுஷோட இந்த செட்டோட யூ நாட் ஒர்க் நோ? தனுஷ் கூட இல்லைப்பா. இப்போ இந்த ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, ஆமா, இவங்கெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐ ஆம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு ஒர்க் வித் தெம். ஐ எம் ரீச்சிங் அவுட். ஆனால் வந்து அது சரியா எனக்கு அமைய மாட்டேங்குது. சரியா அமையலைன்னா அந்த காலத்துல நமக்கு வேகமா அமைஞ்சதுக்கும் இந்த காலத்துல வேகமா அமையாததுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஃபிக்ஸ்டாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்னுடைய ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பார்த்தாலே நம்ம ஹேர்லேருந்து ஒரு ரிப்பன் ஒன்று இருக்கும், ஒரு கிராண்டாக ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஒரு நீ ஷூஸ் இருக்கும், பயங்கரமாக ஒரு அதாவது ஒரு ட்ரீமி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஹீரோயின்ஸ்னாலும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லா ஃபுல்லி. இப்போ ஒரு வில்லேஜ் கேரக்டராக இருந்தால் கூட அந்த அழகாக அந்த பாவாடை தாவணி, அந்த தாவணியில் ஒரு பார்டர், அந்த பூ 2 பக்கமும் இருக்கும், பொட்டு இருக்கும், நல்ல ஜுவல்லரி இருக்கும், இவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு டைம் அது. இப்போ நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ போனால் அப்போ எல்லாரும் வந்து 10 நாள் சாப்பிடாம ஏழையா ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னைய பார்த்தா ஏழையா வர தெரிலப்பா. ஒன்றை ஏழைலாம் சொன்ன அவ்வளோதான். நான் சொன்னேன் ஏழையா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணுறேன்னு, இருந்தாலும் அது நடக்கல. ஆனால் பணக்கார கேரக்டர்ஸ் ரொம்ப இல்லை இப்போ. பணக்கார கேரக்டர் எல்லாமே வில்லேஜ். மேபி ஒயிட் காலர் கேரக்டர்ஸ் லைக் கலெக்டர், ஐபிஎஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கர் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணலாம். இட் இஸ் வெரி லிமிட்டட். அவர் இல்லை அவ்வளோ. அப்படி வரும்போது தான் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன். லெட்ஸ் see, we will hope. இந்த குக் வித் கோமாளி, அது how did you feel that? அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உனக்கு? சும்மா ஆஃபர் வந்துச்சுன்னு போய் பண்ணேன். ஓகே, எவ்வளோ போயிருப்ப? எவ்வளோ மைலேஜ்? எத்தனை ரவுண்டு? நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம 10, 15, 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறோமே, குக்கிங்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ போய் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். அது இன்னும் நல்லா கிளிக் ஆயிடுச்சு இல்லை? ஓகே. உங்களுக்கு பட் நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாவில் நடித்து வராத பாப்புலர் குக் வித் கோமாளியில் வந்துடுது, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. உன் ஃபீலிங் எப்படி அது? அஃப்கோர்ஸ் எஸ். அது ரொம்ப நல்ல ரீச் ஆகிற ஒரு ஷோ. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நத்திங் நெகட்டிவ் இன் தட். நல்லா ஃபன்னாக, அது ஒரு டென்ஷன் மறந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. அது நிறைய சமைக்கிறாங்க, ஃபன்னாக பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட இன்னொரு சைடு பார்க்குறாங்கல்ல, நம்மளை நடித்து பார்த்துருக்காங்க, டான்ஸ் ஆடி பார்த்துருக்காங்க, பட் ஆனால் வந்து அங்கே குக் பண்ணி பார்க்குறாங்களே. ஸோ ஒரு க்யூரியாசிட்டி, இவ என்ன பண்ணுறா பார்க்கலாம், அவங்க எப்படி வந்து ஆஃப் செட் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்றது ஒரு க்யூரியாசிட்டி தான். நான் உன்னை பற்றி ஒரு பேட்டியில் நான் சொல்லும் போது கூட சொல்லியிருக்கேன். விசித்ரா நிறைய பேர் டான்ஸ் ட்ரூப்ஸ் வச்சுருந்தாங்க. டான்ஸ் ட்ரூப் வச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரூப் வச்சோ ஒன்று அவங்க பேர் போட்டுட்டு தான் அந்த ட்ரூப் நடக்கும். யூ ஆர் ஒன் ஆஃப் த மெயின் டான்சர் இன் தட். அது வந்து 5 ஜெம்ஸ்ன்னு சொல்லி 5 பேரையுமே வந்து இல்லை, இட் வாஸ் கால்ட் அஸ் ஜெம் ஃபைன் ஆர்ட்ஸ். ஜெம்ஸ் அப்படின்னு தான் நான், அதாவது ஜெம்னா என்னுடைய ட்ரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இஸ் அ ஜெம் அப்படின்ற ஒரு இது காரணத்துக்காக ஜெம் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு வச்சுருந்தேன் நான். அதில் எல்லாம் டாப் ஹீரோயின்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அந்த டைம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தவங்களாம் எல்லாம். யூ, மீ, வினோதினி, பிருந்தா, அப்புறம் யார், சோ மெனி பீப்புள். ஸ்ரீமன் இருந்தான். ஸ்ரீமன் வாஸ் தேர். தேர் சோ மெனி பீப்புள். கணேஷ், ஆர்த்தி, அவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் யூஸ்வலாக எல்லாமே பார்த்தா விசித்ரா ஆர்ட்ஸ், விசித்ரா கம்பெனின்னு இல்லாமல் அந்த ஒரு நல்ல மனசு யூ ஹேவ் ஆல்வேஸ். பட் வை டிட் யூ ஸ்டாப் இட்? எதுக்கு? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிருந்துக்கலாமே. காம்படிஷனாக இருந்தது. அப்போ அந்த டைம் வந்து எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. நான் வந்து படங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ நான் படங்களுக்கும் நான் போகணும். திடீர்னு யாரோ ஒருத்தர் ஷோ கூப்பிடுவாங்க. அது ரெண்டையும் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இட் வாஸ் அ டபுள் ஒர்க்காக இருந்தது. அப்போ வந்து நம்ம அப்பா தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மேனேஜரோ
இல்லை அதுக்குன்னு ஒரு பிஆரோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்களா, இங்கே இருக்கும்போது நம்ம வந்து இங்கே ஷோவா, அப்போ அங்கே டேட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும், அங்கே டேட்டு நம்ம இது பண்ணால் தான் நம்ம இந்த இடத்துல அவங்க இந்த டைமுக்கு இருப்பாங்க. அப்படி வந்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில். எனக்கு நிறைய ஷோஸ் வர ஆரம்பிச்சிது, பட் சமாளிக்க முடியல. அதாவது இதுல வந்து நம்ம போய் ஒன்னா சேர்ந்து சுத்தி பல ஊர், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சுத்தாத ஊரே இல்லை இந்த ஷோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஷோ ஒன்று போனோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? பிரசாந்த் நைட்டில், பிரசாந்த் நைட்ஸ், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷோ அது இல்லை. எல்லா ஹீரோயின்ஸும் இருந்தோம், எல்லாருமே இருந்தோம். அது பிரசாந்தோட நடிச்ச அத்தனை பேரும். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட இருக்கு, எனக்கும் இருக்கு, இன்னும் இருக்கு. ஐ ஹவ் ஷேர்ட் இன் மை யூடியூப் ஒன்ஸ். அது பற்றி நீ சொல்ல, எப்படி நம்மளாம் என்ன பண்ணுவாங்கன்றது. முதல்ல வந்து வெளிநாடு ப்ரோக்ராம் எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஷோ தியாகராஜன் சார் தான், கலா மாஸ்டர் தான். அது ஃபுல்லாக கலா மாஸ்டர் யார்? சம்பத்ராஜ் மாஸ்டர் இல்லை, கரெக்டு, சம்பத்ராஜ் மாஸ்டர். நான் 2 பாட்டுக்கு ஆடினேன்னு நினைக்கிறேன். தண்ணி கொடை எடுத்து அதை பாட்டெலாம் பாடிட்டு இருந்தேன். ஏதோ 2 பாட்டு ஏதோ பண்ணேன், நல்லா இருந்துச்சு. சீயிங் தட் மச் ஆஃப் க்ரௌடு. எப்படி இருந்தா ஹீரோ இல்ல? உண்மையில சொல்ல போனாக்கா ஸ்டார் ஹி வாஸ். இங்க ஃபேன்ஸை பார்க்கறத விட அந்த கொலம்போ மாதிரி இடத்துல எப்படி இருந்துச்சு அந்த ஆடிட்டோரியம்? ஃபேன்ஸ் அப்படி இருந்தாங்க அவருக்கு. It was like magic. Till today அவங்க நிறைய போறாங்க ஷோஸ் எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு crowd is there. இப்போவும் இருக்கு. I won't say இல்லையா? நீ பிரசாந்த் நைட்லாம் பார்க்கணும். So the ambience of the பிரசாந்த் நைட்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் செம்மையா இருந்துச்சு. ஒரு 2 நாள் இருந்தோம்னு நினைக்கிறேன். நிறைய காமெடியன்ஸ் இருந்தாங்க இல்லை, மியூசிக் இருந்தது, டான்ஸு செம்மையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் நம்ம எல்லாருமே. எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் போயிட்டு வந்து, தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷோ. ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இல்லை, எனக்கும் அப்ராட் ஷோ அதான் ஃபர்ஸ்ட், கொலம்போ. அப்போ தான் நம்ம எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் நம்ம வர ஆரம்பிச்சது. பட் நீயும் வந்து அந்த டைமில் பயங்கர ஒரு க்ரேஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. நானும் பயங்கர சென்சேஷனலாக இருந்தேன். சென்சேஷனலான பீப்புளான டைம்ஸ். ஆமாம், நல்லா இருந்துச்சு. அந்த ஹோட்டல் அகாமடேஷன், அந்த பீச் பக்கத்தில், அது எல்லாமே பார்க்க இட் வாஸ் வெரி வெரி நைஸ். ஆனால் கடைசியில் வரும்போது வெறும் பட்டல் அவங்க தாண்டி வாங்கிட்டு வந்தேன் நான். ஏன் அப்படி பண்ண? என்ன பண்ணுறது, பட்டி கேவலமாக இருக்குது எனக்கு. அங்கே வந்து கரம் மசாலா தான் நல்லா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஷாப்பிங் அமிச்சு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. நமக்கு ஷாப்பிங்னே ஒரு நாள் நின்னோம். எங்கள் அம்மா போய் பிரியாணி இலை, பட்டை எல்லாம் வாங்க, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸ்ரீலங்காவில் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், நல்ல நிறைய குஷ்பு அவங்களாம் நிறைய ஷாப்பிங், ரோகிணி நான்லாம் போயிட்டு நல்லா. அது என்ன தெரியுமா, நமக்கு பேமெண்ட் வந்தது, அந்த பேமெண்ட் வீட்டு கமிட்மெண்ட்டுக்கு போகுது. நம்மளால் பட்டெல்லாம் வாங்க மட்டும்தான் வாங்க முடியும், வேற எதுவும் வாங்க முடியாது. சொன்ன வந்து ஞாபகம் வருது, உனக்கு நிறைய சிஸ்டர்ஸ்ல ஜெயந்தி? 2 சிஸ்டர், 2 பேர், 1 பிரதர். 1 பிரதர். பட் எல்லாமே நீ தான் பார்த்துட்டு இருந்த பொறுப்பா ஃபுல்லா? ஒரு சாக்ரிஃபைஸ்னே சொல்லலாம் அந்த காலத்துல. சாக்ரிஃபைஸ்ன்னு நான் ஓகே, இப்போ எல்லாருமே அது சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் வி ஆர் நாட் அக்னாலேஜ் தென் இட் பிகம்ஸ் அ சாக்ரிஃபைஸ். அக்னாலேஜ் பண்ணாங்க, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அது அக்னாலேஜ்மெண்ட்டு இருந்ததுன்னா அது சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லக்கூடாது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அவங்க எல்லாருக்குமே தெரியும். தே நோ, தே ஆர் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் மீ. வேண்டான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட, வேண்டாம் எங்களுக்காக நீ அவ்வளோ வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு. எனக்கு என்னன்னாக்கா வந்து ஐ வாண்ட் தெம் டு செட்டில் டவுன். ஓகே, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி எல்லாருமே என்னுடைய பிரதர், என்னோடய சிஸ்டர் 2 பேருமே க்ரீன் கார்டு ஹோல்டர், யூஎஸில் இருக்காங்க. இப்போ என்னோடய இன்னொரு சிஸ்டர் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங், அவங்க படித்து முடித்து ஒர்க் பண்ணி 3 பேரும் ஃபேமிலியில் செட்டில் ஆகி குழந்தைங்களோட நல்லா இருக்கான்றப்போ தட்ஸ் அ வெரி பிக் திங்ல. நமக்கு அதானே வேணும். பட் யூ மிஸ்ஸிங் யுவர் டேடி. இல்லை, டேடி தான் உங்களுக்கு ஒரு தனியாக இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்போவுமே அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பாவோட பெட்டு நான். தெரியும், ஹேம்பர்டு. அது ஒரே மாதிரி இருப்பீங்க பார்க்கறதுக்கும். அதை பார்த்துக்க கரெக்டாக ஜெராக்ஸ், அப்பா ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டேன் போல இருக்கு. ஓகே, சும்மா வீட்டில் உட்காரும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க? குக்கிங்கா வேற என்ன? சும்மா வீட்டில் இருப்பேன் நான், ஆனால் ஃபுல் டைம் பிஸியாக இருப்பேன். என்னெல்லாம் பண்ணுவீங்க? டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹவுஸ், என் வீட்டை பார்க்கணும்ல. அது சரி. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்குது. என் பையன் காலேஜ் போகிறான், பசங்க ஸ்கூல் போகிறாங்க, வீட்டில் சமைக்கணும், கார்டன் பார்த்துக்கணும், வீட்டு விஷயங்கள், க்ளீனிங்கு, குக்கிங்கு, எவ்ரி திங் இஸ் தேர்னோ. ஒரு ஷூட்டிங் வந்துட்டா எப்படி? ஷூட்டிங் வந்துட்டு அதுக்கான ஆர்கனைஸ் பண்ணிட்டு வருவேன். அப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவார். ஹஸ்பண்ட் பார்த்துக்குவார். வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். நவ் மை சில்ட்ரன் ஆர் க்ரோன் அப். ஸோ அம்மா வந்து தான் பால் புட்டி எடுத்து கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இஃப் தே ஆர் ஹங்க்ரி தே கேன் கோ குக். ஐ ஹவ் மேட் தம். எவ்ரிபடி ஆர் கிரேட் குக்ஸ் இன் மை ஹவுஸ்.
லவ்லி, தட்ஸ் குட். நல்ல ட்ரைனிங் பசங்களுக்கு. ட்ரெயின்லாம் இல்லை, இது தே லவ் டு குக் ஆக்சுவலி. தட்ஸ் நைஸ். அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலை நான், அவங்களாவே வந்து இங்கே கூட வி லைக் டு டூ ஃபேமிலி குக்கிங், லைக் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறது அந்த மாதிரி எப்போவுமே. இப்போ நான் வந்து கிச்சனில் இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் ஷுவர் ஹி வில் பி தேர். உனக்கு எதாவது கட் பண்ணி கொடுக்கணுமா, க்ளீன் பண்ணணுமா, இப்போ மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் டப்பா கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஹி வில் பி தேர். தட் வில் பி நைஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க வந்து சமையல் கற்றுக்க கூடாதுல ஒரு காலத்தில். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பசங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஸ்ட்ரெயிட் நானே தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஆனால் வந்து அவங்களுக்கு இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன், அம்மா இல்லைன்னா தே ஷுட் ஹேண்டில் தெம் செல்ஃப், அப்பா இல்லைனாலும் தே ஹேவ் டு ஹேண்டில் தெம் செல்ஃப், அது சொல்லி கொடுத்துருக்கு.